ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ லவ்லி நெஸ்ட். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோடய லாங்குவேஜ் கொஞ்சம் மிக்சடாக வரும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மலையாளம், தமிழ், தெலுங்குன்னு சொல்லிட்டு ஒரே கோம்போல ரொம்ப குழம்பி போயிருக்கேன். அண்ட் நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிற ரைஸ் வந்துட்டு கருப்பு கவனி. சிவராமன் சாரோட நிறைய வீடியோஸ் நான் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். மேக்ஸிமம் நான் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ ப்ளே பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணுவேன். அதனாலேயே எனக்கு இப்போலாம் வந்துட்டு இந்த சீஸாக இருக்கட்டும், கொஞ்சம் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ் எல்லாமே நான் ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் கருப்பு கவனிக்கு ரைஸுக்கு நான் வந்துட்டு மார்னிங் இட்லிக்கு ரெண்டுத்துக்குமே வந்துட்டு நான் ஒயிட் சின்னா கறி தான் வந்துட்டு பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நான் ரெட் சில்லி, க்ரீன் சில்லி ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த ஒயிட் சின்னாலேயே நான் போடக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா சின்ன வெங்காயம், தக்காளி அண்ட் கொரியண்டர் பவுடர், ஜீரா பவுடர், வெந்தய பவுடர் அண்ட் சால்ட்டு, புளி, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ஆடே பண்ணியிருக்கேன். இதில் நான் ஆயிலும் வந்துட்டு ஆட் பண்ணுறது கிடையாது. குக்கரில் விசில் விட்டு வந்ததுக்கப்புறமா நான் பார்ப்பேன், வேணும்னா கொஞ்சமாக கோகோனட் ஆயில், இல்லைனா அதுவும் நான் ஆட் பண்ணுறதே கிடையாது. இப்படி தான் வந்துட்டு நான் கறி வந்து இப்போலாம் வச்சிட்ருக்கேன். மேக்ஸிமம் வந்துட்டு ஆயில் அவாய்ட் பண்ணுறேன். அப்படியே நான் ஆயில் போட்டாலும் கீ இல்லைனா வந்துட்டு கோகோனட் ஆயில் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறேன். யாராச்சும் ரிலேஷன்ஸ்லாம் வந்தாங்கன்னா அந்த டைமில் கிரவுண்ட்நட் ஆயில் அதெல்லாமே வந்துட்டு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ஏன்னா வந்துட்டு ஆயில் வந்துட்டு நமக்கு பழைய காலத்து மாதிரிலாம் வரது கிடையாது. இப்போலாம் ரொம்ப டிஃபர், அதனால் பார்த்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் இட்லிக்கு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன தட்டில் வந்துட்டு வச்சா எனக்கு நல்ல வேலை. அதனால் நான் 2 பெரிய தட்டு இட்லியோட பிளேட் எடுத்துருவேன். அந்த பிளேட்டில் தான் வந்துட்டு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு பிளேட் வந்துட்டு டோக்கியோக்கும், ஒரு பிளேட் எனக்கும் நிக்கிக்கும் ஆஃப் எடுக்கிற மாதிரி 2 பிளேட்டில் எனக்கு வந்துட்டு அந்த இட்லி வைக்கிற வேலை முடிஞ்சிடும். நான் இந்த இட்லி குக்வேர் வந்துட்டு இண்டஸ் வேலியில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அது எனக்கு நல்லாவே ஹெல்ப் ஆகுது. மீன்வேல் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்போவுமே ஜூஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நான் குக்கிங்கில் பிஸியாக இருப்பேன். ஸோ அதனால் அவர் வந்துட்டு எனக்கு ஜூஸ் மார்னிங் நாங்கள் குடிக்கும்போது வச்சு கொடுத்துருவாரு. ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்காரு. கருப்பு கவனி ரைஸ் நீங்கள் குக் பண்ணுறீங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுட்டு குக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே டிலே ஆச்சு அது குக் ஆகுறதுக்கு. அது முடிஞ்ச உடனே அது டேரெக்டாக நான் வந்துட்டு ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கும் அண்ட் என்னோடய பாக்ஸுக்குமே வந்துட்டு நான் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பாப்பாவுக்கும் அவருக்கு 2 பேருக்குமே ஸ்நாக்காக நான் வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டேன். ஏன்னா பாப்பா எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இதெல்லாமே பண்ணி முடிச்சாகணும். அவள் எழுந்திரிச்சிட்டானா அதுக்கப்புறம் அவள் கூட நான் எங்கேஜ் ஆகிடுவேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வீடு க்ளீன் பண்ணணும். அதனால தான் அந்த டைமில் எல்லாத்தையும் பண்ணி வழக்கம் போல் எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரே ஃப்ரூட் வந்துட்டு சம்மரில் வாட்டர்மெலன் தான். ஸோ அதுதான் நாங்களும் பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எங்களோட ஃப்ரூட் வந்துட்டு வாட்டர்மெலன். ஸோ டோக்கியோக்கும் அவருக்கும் 2 பேருக்குமே 3 பேருக்குமே நாங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இப்போது அவருக்கு வந்துட்டு நான் பேக் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி தான் ஒரு பாக்ஸில் வந்துட்டு எங்களுக்கும் போட்டு வச்சுருவேன். ஸோ கையோடு எல்லாமே வாஷ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது குக்கிங் பண்ணுற டைம்லேயே. நான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரதுக்குள்ள ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் ஏதோ ஒரு கால் வந்துடுச்சு. அண்ட் அதில் வந்துட்டு அவர் பிஸியாக இருக்கார். ஸோ அவருக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ப்ரோட்டீன் ரிச்க்காக தான் நான் இவ்வளோ வந்துட்டு கறி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் அதில் பாதி சாப்பிட்டு மேக்ஸிமம் பாதி வச்சுட்டு போயிடுவார். அது நான் அப்படியே கண்டினியூ பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு அந்த கருப்பு கவனி ரைஸு அண்ட் ப்ரோட்டீன் ரிச்க்காக நிறையவே நான் ஒயிட் சின்னா ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு எக்கு வந்துட்டு இல்லை, அதனால தான் நான் கொஞ்சம் மேக்ஸிமம் ஒயிட் சின்னா வந்துட்டு கொடுத்துருக்கேன். எக் இருந்துச்சுன்னா ஒரு போர்ஷனில் கறியும் ஒரு போர்ஷனில் வந்துட்டு ஒரு 3 எக்கு வந்துட்டு வெறும் ஒயிட் மட்டும் கொடுத்து அனுப்புவேன். ஏன்னா நிறைய எல்லோ வந்துட்டு சாப்பிடக்கூடாது, அதுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது. அவர் வந்துட்டு கிளம்பிட்டார். ஸோ கிளம்புனதுக்கப்புறமா நான் கொஞ்சம் வீடு இந்த மாதிரி எல்லாமே அங்கங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு பாப்பா வந்துட்டு எழுந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சுருவேன். இந்த மேட் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க. உங்கள் வீட்டில் பாப்பா இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அது நான் போட்டுட்டு இங்கே வந்துட்டு நான் கொஞ்சம் கேஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவள் எழுந்திரிக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்துட்டு இது எல்லாமே பண்ணணும். அவள் எழுந்திரிச்சிட்டானா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அவள் கூட தான் விளையாடணும். அவள் அலோவ் பண்ண மாட்டாள் எனக்கு கிச்சனுக்குள்ளே. எனிவே இன்றைக்கி நீங்கள் என்ன வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் பாப்பா இருந்துச்சுன்னா உங்களோட மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்குமா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இதெல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா இங்கே நீங்கள் ஒரு குக்கர் பார்க்குறீங்க இல்லையா, இந்த குக்கர் வந்துட்டு பார்க்குறதுக்கு தாங்க மாடர்னாக இருக்குன்னு காஸ்ட்டும் அதிகம். ஆனால் இது எனக்கு வந்துட்டு செம்ம வேலை கொடுக்கும். எப்போவுமே நான் இந்த குக்கரில் மேக்ஸிமம் நான் எப்பயாச்சும் இந்த மாதிரிலாம் கறி பண்ணுறேன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு பொங்கல்னு பொங்கிடுதுங்க. பொங்கல் அன்றைக்கி பொங்கினா ஓகே, இது எல்லா நாளும் பொங்கிடுச்சுன்னா எனக்கு இது டபுள் வேலை.
உங்கள் வீட்டில் இந்த குக்கர் இருக்குது, உங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னா ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில். அதுக்குள்ளே பாப்பா வந்துட்டு எழுந்திரிச்சிட்டா. ஸோ அவள் எழுந்திரிச்ச உடனே நான் அவளை வந்துட்டு இப்படி தான் தூக்குவேன். அவள் அழலாம் மாட்டா. எழுந்திரிச்சிட்டானா ஒன்று வந்துட்டு எங்களை கூப்பிடுவா, இல்லைனா படுத்துக்கிட்டு நாங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாள். இந்த மாதிரி அவள் எழுந்திரிச்ச உடனே நாங்கள் கொஞ்சிக்குவோம். கொஞ்சிக்கிட்டு அப்படியே ஏதாச்சும் பாட்டு அதெல்லாம் நான் பாடுவேன் அவளுக்கு. அவளும் அதை கேட்டுட்டு அப்படி கொஞ்சம் ஜாலி ஆகிடுவா. இன்றைக்கி நான் பாடினது வந்துட்டு ஜனகணமன தான். எனக்கு ஜனகணமன நான் இப்போ நல்லாவே கற்றுக்கிட்டேன் டோக்கியோக்காக. ஏன்னா டோக்கியோக்கு அது பிடிக்கும் பாடுறது. அதனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு பாடுறது, சல்யூட் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுவோம். நீங்கள் அனிதா சம்பத்தோட விலாகில் பார்த்துருப்பீங்க சல்யூட் அடிக்கிறது. ஸோ அது வந்துட்டு இப்படி தான் நாங்கள் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு இந்த மாதிரி பாட்டு பாடிட்டே தான் அவளுக்கு அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. இவ்வளவும் நல்ல குழந்தை. பட் எனக்கு இப்போ தான் ஒரு மெயின் டாஸ்க்கே இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு வாயில் வந்துட்டு கொஞ்சம் அலர்ஜி இருக்கும். அதாவது நம்ம ஏதாச்சும் சும்மா டச் பண்ணாலே ப்ளட்டு வந்துடுது. அப்படியே சும்மா நம்ம வந்துட்டு கொஞ்சம் அழுத்தி டச் பண்ணாலே லிப்பில் வந்துட்டு அவளுக்கு ப்ளட்டு வந்துடும். ஸோ அதனால் அவளுக்கு ப்ரஷ் பண்ண வைக்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய டாஸ்க்கு. அவள் எந்திரிச்ச உடனே அவள் வந்துட்டு டைப்பர் ரிமூவ் பண்ண சொல்லிவிடுவா. அது அவளே சொல்லிவிடுவா, எனக்கு டைப்பர் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மார்னிங் வந்துட்டு நார்மலாகவே அவளுக்கு வந்துட்டு மார்னிங் எந்திரிச்ச யூரின் போகிறது, மோஷன் போகிறது 2மே அவள் வந்துட்டு பண்ணிவிடுவா. அதுக்கப்புறமா தான் என்னோடய மெயின் டாஸ்க் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா அவளுக்கு ப்ரஷ் பண்ண வைக்கிறது. எனக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்குங்க. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு ஏதாவது சும்மா பட்டாலே ப்ளட்டு வந்துடுது. அவளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. பட் இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவள் வெறுக்கிறா. பட் இந்த ப்ரஷ் அப்படின்ற அந்த சாங் எல்லாமே அவள் கேட்குறா, பார்க்குறா. பட் அது ஹர்ட் ஆகிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறா. ஸோ அவளுக்கு நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்துட்டு இட்லி கட் பண்ணி கொடுத்துருவேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற உங்களில் யாராச்சும் இன்னும் கூட ஹஸ்பண்டு மிச்சம் வச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நான் பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டா போதும். அவளாகவே செல்ஃபாகவே சாப்பிட்டுப்பா. கீழேயும் சிந்த மாட்டா. அவளுக்கு ஸ்பூனில் எப்படி சாப்பிடணும்னு தெரியும், கையில் எப்படி சாப்பிடணும்னு தெரியும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்களையும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பார்க்கும்போது நம்ம வீட்டில் நடக்கிறது அவங்க வீட்டில் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சேரப் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ. பபாய்.